கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சி மக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற இந்த மிக அற்புதமான காட்சியாக அமைந்திருக்கின்றது. கோவிலை சுற்றிலும் பக்த பெருமக்களின் பெரும் கூட்டம் திரண்டு இருப்பதை பார்க்கின்ற பொழுது அம்பானியுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே நடைபெறக்கூடிய இந்த நாள் நம்முடைய எல்லா வளங்களையும் வாழ்விலே தரவல்ல நாளாக அமைய இருக்கின்றது. நல்ல ஒரு அற்புதமான திருக்கோயில் தொடர்ந்து தடைபடாது நடைபெற வேண்டும் என்று பெரும் பொருளுதவி செய்து நம்முடைய தலைமை ஆசிரியர் வடிவேலு குடும்பத்தார் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்கள் எல்லாம் அதற்கு துணையாக இருக்கின்றார்கள். இது ஒன்றுபட்ட ஒரு நிலையில் இப்பொழுது சிவாச்சாரியார் கலசத்திற்கு மாலை சூட்டுகின்றார். அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதன் மூலமாக இப்பொழுது இடத்திலே இருக்கின்ற நீர் அது சாதாரணமானதல்ல. வேத மந்திரங்கள் போதப்பட்டு உருவேற்றி அதிலே மந்திர சக்தியை பரப்பி அந்த நீரை அதிலே நீராட்டுகின்ற பொழுதுதான் சக்தி பிறக்கின்றது. அதனுடைய நீரை தன்னுடைய சிறப்பிலே பட வேண்டும் என்பதற்காக பெருமக்கள் எல்லாம் குழுமி இருக்கின்ற இந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். நல்ல நிலையிலே இந்த காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாரியம்மனுடைய இந்த திருக்கோயில் இன்னும் பல சிறப்புகளை பெற்று மேலும் பல்கி பெருகி வளரும் என்பதிலே ஐயமில்லை. விநாயகருக்கும் இங்கே திருமுருகனுக்கும் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, நந்தன் மகனை, நாரணி சேயனை என்று பாடுவார்கள். அந்த முருகப்பெருமானும் இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்றார். அருணகிரி எனக்கு அருளியதை போல் கருணையால் எனக்கு கடாட்சி தருவாய் என்று பாடுகின்றார். எனவே தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் இங்கே வாழ்வு நிறுத்து வரும் வெள்ளை கொம்பன் விநாயகரை தழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே அப்பம் முப்பழம் அமுது செய்து அருளிய சொப்பையப்பனை தொழ வினை அறிவே என்றார்கள். நம்முடைய வாழ்வு நிறுத்து வருவதற்கும் நம்முடைய சொப்பையப்பனை தொட வினைகள் அகலும் என்று பாடியிருக்கின்றார்கள். அவருடைய விநாயகர் சதுர்த்தி நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னாளிலே இந்த அற்புதமான கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.